ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம வண்ணம் தொட்டுங்கிற பாட்டு பார்க்க போறோம். அது நீங்களும் கூடவே பாடுங்க, ஓகேவா? இப்போ வண்ணம் தொட்டுன்னா ஆக்சுவலா என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க? படம் வரைவீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல டிராயிங் வரைகிறது. இப்போ டிராயிங் வரையும் போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? பெயிண்ட் பண்ணுவீங்களா? கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுவீங்களா? என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? வாட்டர் கலர் யூஸ் பண்ணுவீங்க, கிரையான்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஆயில் பென்சில் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தானே நிறைய கலர்ஸ் அடிப்பீங்க. மரம் வரைவீங்க, கடல் வரைவீங்க, ஃபிஷ் வரைவீங்க, சன் வரைவீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அழகாக கலர்ஸ் கொடுப்பீங்களா? அந்த கலர், அந்த வார்த்தைக்கு தான் மீனிங் என்ன? வண்ணம். தமிழில் வண்ணம்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதை பற்றி இந்த பாட்டில், வண்ணம் தொட்டு பாட்டில் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன், நீங்களும் கூட பாடுங்க. வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீலம் தொட்டு கடலும் வரையலாம், கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம். நீலம் தொட்டு கடலும் வரையலாம், கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம்.